பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். எங்கே போகிறோம்? ஷாப்பிங் எங்கே போகிறோம்? எங்கே கூப்பிட்டு போகிறீங்க இப்போ? நீ ட்ரெஸ் எடுக்கவா? எனக்கா உங்களுக்கா? ஏங்க ரொம்ப பண்ணுறீங்க நீங்கள். ஒழுங்காக சொல்கிறீங்களா இல்லையா? நக்கல் பண்ணுறீங்களோ? கஷ்டப்பட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போடலன்னா நீங்கள் என்னன்னா இப்படி பேசி என் மானத்தை வாங்குறீங்க. பொங்கல் ட்ரெஸ்ஸு பொங்கலுக்கு கிறிஸ்மஸ்க்கு போயிட்டு கிறிஸ்மஸ் நாங்கள் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். கிறிஸ்மஸ்க்கா நியூ இயர்க்கா பொங்கலுக்கா? எதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறீங்க? கிறிஸ்டினா ஹிந்துவா? நான் ஹிந்து. நீங்கள் என்ன முஸ்லீமா? புத்திஸ்ட். இது சரி வராது. நம்ம கிளம்புவோம். பொங்கலுக்கு எடுக்க ட்ரெஸ். ஓகே, பொங்கலுக்கு எடுக்க போகிறோம். ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பொங்கலுக்கு. அதுக்கு இவ்வளோ அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காரு. நாங்கள் போயிருக்கிற கடை வந்து மாதவரத்தில் இருக்கிற ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸு. பயங்கர ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. 50%லேருந்து 70% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. லேடிஸ்க்கு மட்டுமே குர்தாஸ், அப்புறம் இந்த மாதிரி மேக்ஸி, லாஞ்ச் வேர், கோஆர்ட் செட்ஸு, நிறைய வெரைட்டி ஃபேஷனபிளாக இருந்துச்சு. நீங்கள் ஃபேஷனாக வாங்கணுன்னா இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணலாம். நிறைய மால்லையும் இருக்குது, தனியாக ஒரு லைன்ஸ்டன்ஸ் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். எனக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கார் ஒருத்தர். அப்படியே கடையை ஒரு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. 70% ஆஃப்னால் சும்மா இல்லைங்க. நமக்கு அவ்வளோ பெரிய இதில் கிடைக்கும். மற்ற கடைகளையும் எடுக்கலாம். பட் இங்கே வந்து துணி குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் வந்து நமக்கு உழைக்கும். அதுக்காகவே வந்து இவர் இங்கே தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. பெருசாக முன்னாடி நான் இங்கெல்லாம் வரமாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த மாதிரிலாம் என்னை பழக்கி விட்டார். ஸோ இங்கே எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் இங்கே தான் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வாங்குறது பைசாக்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ரொம்ப நாளும் நமக்கு உழைக்கும் அந்த இது துணி. ஆனால் நமக்கு பிடிச்சது எல்லாமே ஆஃபர் இல்லாத இடத்துல தான் இருக்குது. என்ன பண்ணுறது? என்ன சைஸ் இது? மீடியம். நல்லா தான் இருக்குது. வித்தியாசமான மாடலாக இருக்குது. அது நல்லா இருக்கு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. லைக் தட் ஒன். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? எனக்கு ஹைட்டு அது சைஸ் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குமா? இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நடந்து வான்னு சொல்லிட்டு ஜெகன்மோகினி படத்தில் வர மோகினி மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப அசிங்கமாக போச்சு. பட் கொஞ்சம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது வேறு, முன்னாடியும் பின்னாடியும். சரி, ஒயிட் கலர் நல்லாயிருக்கு. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதனால் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம தேவ்குட்டிக்கு, நிஷுக்குட்டிக்கு, அஸ்வினுக்குலாம் வந்து ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு பாய் செக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு வந்து டிஷர்ட் அண்ட் ஷர்ட் வந்து பார்க்க போகிறேன்ட்டு அவர் என்னை தனியாக விட்டு போயிட்டார். நீ பசங்களுக்கெலாம் செலக்ட் பண்ணி வை, மொத்தமாக எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் யாருக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, போராட்டமே ஆகிடுச்சு. செலக்ட் பண்ணவே முடியல. வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணதெல்லாம் காட்டுறேன். ஓகே வாங்க. அவங்க கிளாஸில் இருக்காங்களோ? May I come in? அப்பதான் நீங்க இப்ப கரெக்டா பதில் சொல்றீங்களா? அதுக்கு தான். எப்படி? என்ன போட்டிருக்கு? அஸ்வின் உட்காரு, ஒழுங்கா உட்காரு. அசிதா உட்காரு. இடம் இல்லையா? இந்த பக்கம் வந்துடுறியா? இந்த சைடு வந்துரு. அஸ்வின் கிட்டா நீதி கூட உட்காந்துப்பான். சாரியா அது ஊர்ல
நல்லா இருக்கா? இது விலை விலை பட்டியலோட சொல்லுங்க, அப்பதான் தெரியும். இதோடைய விலை வந்து 599. இதுதான் வந்து சரோஜா தேவி அன்பே வாபாத்துல போட்டது. 599 அதோட ரேட்டு. ஆமா. ஆஃபர்லேவா? ஆஃபர்ல 300. அப்படி சொல்லுங்க. 600 rupees இது 300. பெருசா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா பாத்தீங்களா? நல்லா இருக்கா? நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த அருமையான டாப் தான் வைத்தியத்திமாலா 1100 ரூபாய்க்கு போடுது. ஏங்க வளர்றீங்க எப்படி? இது வந்து மொத்த பேர் உட்கார்ந்துருக்காங்க. மாத்தி சொல்லிட்டீங்க பேரை. ஜெயலலிதா. இது பஃப் கை வேற. இது அப்ப தெரியல. பாட்டிக்கு கரெக்டா இருக்குமா? பாட்டிக்கு அவனுக்கு வந்து அஸ்டா பிடிக்கணும்னா அஸ்டா பிடிக்கலாம். அவனுக்கு பாட்டி பிடிக்கணும் பாட்டிக்கு இருக்கான். அது அந்த இதோட சட்டை டாப் ஓடுது. அடுத்தது ஒரு அருமையான டாப். திருப்பி பிடிக்கீங்க. வா இது அவனுக்கு தான். இது இதுதான் அதானே இருக்குது. இதுதான் இவளுக்கு தோசிட்டாக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்குல்ல? அப்பதானே ஃபுல்லா தெரியுது. இல்லனா இவெல்லாம் தெரியல. இது மட்டும் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கடா. தோசிக்கு இந்த ட்ரெஸ் தான். அது ஒரு ரேட் சொல்ல. அது 1000 நினைக்கிறேன். 1000 rupees ஆஃபர்ல. ஆமா பிரியாக்காக்கும் உங்களுக்கு ஒரே சைஸ் தான். ஆமா. இது மீடியமா, அது லார்ஜ். அதே கலர் தான். எடுத்து அதான் சைஸ் இருக்கு. இது மீண்டும் அதான் ஷேட் இருக்கு. இது இது வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு, அது கொஞ்சம் லைட்டா இருக்கு. இது எவ்வளவு போட்டிருக்கு? இது வந்து ஷோரூம்ல விட்டாக்கி நல்லா சேல்ஸ் பண்ணுவான். ஷைனிங்க பாருங்க, ரொம்ப அழகா இருப்பீங்க. உங்களுக்கு 18 வயசு குறைஞ்சிரும்னா சார் நீங்க நல்லா சொல்றீங்க சார், உங்களுக்காக நான் வாங்கிக்கிறேன் சார். அப்படி என்னதுக்கு இதான். அடுத்தது இதுதான் வந்து டாப். இது டாப்பா? மொக்க பண்ணாதீங்க. பேண்ட் மாடல்ல பேண்ட் மாதிரி நேரோதான். இதெல்லாம் இதுதான் எதுக்காவது போட வேண்டியதான். சும்மாதான் எடுக்கலாம். நீங்க கரெக்டா இருக்குல்ல? போடலாம். ஐயா அந்த சின்ன இருக்கு. இதுக்கு பாரு அத பவர கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கும் போட்டுக்கலாம், அதுக்கும் போட்டுக்கலாம் அந்த பேண்ட். இது அருமையான. இது உங்களுக்கு தான். கருப்பு தான் எப்பவுமே எடுப்பாங்க. Black t-shirt. எங்க ஒருத்தன் கமெண்ட் அடிச்சிட்டாரு. எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கா அஸ்வின்? நல்லா இருக்கா இல்லையா? தேவா தான் இருக்கான் வண்டியில.
நல்லா இல்லைன்னு சொன்னானா? நல்லா இருக்கா நிஷ்வின்? அந்த என்ன கண்டுபிடிச்சு நல்லா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஏன் சொல்ல காட்டுது 3 டிஷர்ட் தானே? ரெண்டா மூணா ஆமா ஒன்று வச்சாச்சு. 2 டிஷர்ட்னே. ட்ரெண்டிங். இப்போ இது ரோட்ல வரும்போது ஒருத்தர் போட்டிருந்தாரு இதே மாதிரி. ஆமா பைக்ல முன்னாடி அவர் வந்து இலை ஃபுல்லா லீஃப். இது வந்து அஸ்வின் காம். பெருசா இருக்குமோ? இது வந்து அஸ்வினுக்கு. கரெக்டா இருக்கா? பெருசா இருக்குமோ? ஏன் ஒரு லைன் வருது டீச்சர்ல? ஷர்ட்ல ஒரு லைன் வருது. அந்த ஷர்ட்ல இதே மாதிரி லைன் தானே ஒரு இதே இது இல்லை. இது பார்த்தா தெரியல. நிஷ்வின் அந்த போறதுக்கு நிஷ்வினுக்கு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. நிஷ்வின். நிஷ்வினே ஷர்ட் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். இது வந்து ஓகே அஸ்வின் அஸ்வினுக்கு ஷர்ட் பாருங்க. இந்த அஸ்வினுக்கு சட்டை இந்த பொங்கல் ஜுராசிக் பார்க்கா? ஓடி கத்ரா கத்ரா அதான் எனக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். என்ன பேசுற? தேவா தேவா வா எப்பயுமே போடுறேன். வா இங்க போட்டுக்கலாம் அந்த பேர் தேவ் பேண்ட் வாங்கிட்டியா? எப்போ கூட? விட்டு வரானா? வர பேண்ட் போட தெரியல போறான். ஏய் தல தல கரெக்டா இருக்கா? அந்த கம்பெனி கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா தான் இருக்கு தேவ்க்கு. ஏய் அந்த ஷர்ட் இருமா இது இங்க ப்ளூ கலர் ஷர்ட். ஷர்ட்டா அது? அது ஷர்ட் மாதிரியே ஒரு டி ஷர்ட். நான் இது மாதிரி டவுசர் வச்சிருக்கேன்ல. இதுதான் தேவ் இங்க பாரு. தேவ் ஆமா போடுன்றான். ஓகே ஓகே நல்லா இருக்கா தேவுக்கு? அடுத்தது இது நிஷ்கா அவ்வளோ நிஷ்வினுக்கு பொங்கல். மட்டும்தான் இருந்துச்சு ஆஃபர்ல ஷர்ட். வேற இல்ல. பாடி பிடிச்ச மாதிரி இருக்கு கட்டப்பட்டு கரெக்டா இருக்கு கட்டப்பட்டு சட்டை அப்பா கட்டம் போட்ட சட்டை பாட்டிக்கு ரொம்ப உனக்கு தான் நான் கட்டணும் இல்லையா? பசங்களுக்கு நான் கட்டணும். இது எனக்கு இது அல்கே சட்டை மாதிரியே இருக்கு. யார் சட்டை? யாரு? அல்கே அழகி இந்த பாடி எல்லாம் அப்படிதான் வந்துச்சு. அப்பா இந்த கலர் இவன் போட்டுறதால நினைச்சேன். இது என்ன கலர் இது? பிஸ்தா பச்சை. பிஸ்தா பச்சை என்ன கலர் இருக்கு? ஏன் வச்சிருக்க? உங்களுக்கு பிடிக்காது விட மாட்டாங்க. பாட்டிக்கு ஏறுமா சாணி தோசை. ஆனா இப்ப பேண்ட் எடுத்தோம். அவங்க 2 பேருக்கு எடுத்துட்டு அங்க ஆஃபர்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வச்சுட்டு வந்துட்டோம். பில் போடும்போது பேண்ட் எடுத்தோம் 3 அஸ்வினுக்கும் நிஷ்வினுக்கும். எடுத்துட்டு போய் மாத்தி எடுத்துட்டு டைம் இல்ல. அசிதாக்கும் எடுக்க டைம் இல்ல. அதான் இது டைம் ஆயிடுச்சு. இப்ப இவங்களுக்கு பில் தேவ் கூப்பிட போகணும்ல, டைம் ஆயிட்டு. திருப்பி பேண்ட் எடுத்தது ஆஃபர் இல்லைன்ட்டாங்க, அதை கொண்டு போய் வச்சாச்சு. இப்போ இவருக்கு அது பேண்ட் எடுக்கணும், இவளுக்கும் எடுக்கணும். அசிதாவை கூப்பிட்டு போயிடுவாங்கண்ணா. நீ போய் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோ. நல்லா இருக்கா? போட்டு வந்துட்டியா? நைஸ். உள்ள இருக்கான்னு பாப்போம். ஸ்லீவ் கரெக்டா இருக்கா? சைஸ் நல்லா. சித்திக்கிட்ட போய் காமிச்சிட்டு வா. முடிச்சாச்சு. எங்களோட ஷாப்பிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நல்லா இப்போ வந்து நல்ல ஆஃபர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு 50% ஆஃப், 70%, 50%. என்னோட ஹஸ்பண்டோட பாலிசி எப்படின்னா, இந்த மாதிரி டைமில் வந்து நிறைய ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. இன்னும் டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் எடுக்கலை.
போய் இன்னும் போவார். அந்த ஆஃபர் முடிகிற வரைக்கும் ஏதாச்சும் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி போகிற இந்த டைமில் எடுத்துட்டு மற்ற டைமில் வந்து எடுத்து தர மாட்டார். அதாவது தீபாவளி, பொங்கல், பர்த்டேக்கெலாம் இதிலே நீங்கள் முடிச்சுக்கோங்க, நடுவில் வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரோட பாலிசி. இப்போ வீட்டில் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு தேவுக்கு, அஸ்வின், நிஷ்வின், கவின், தோஷி க்கெலாம் எடுத்தாச்சு, எனக்கும் எடுத்தாச்சு. இது ஆக்சுவலி அவங்க பொங்கலுக்கு வந்து போட்டுப்பாங்க. ஸோ ஆஃபர் டைமில் எடுத்தால் நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் வந்து கம்மி ஆகும். அந்த டைம் போய் எடுத்தோம்னா எப்படியும் அதிகமாக ரேட் சொல்லுவாங்க பசங்க ட்ரெஸ்ஸு. அதனால் இந்த டைமில் நாங்கள் எடுக்கிறது தான். அதனால் நாங்கள் இப்போவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் வந்து அத்தை வந்து புடவை எடுத்துப்பாங்க அவங்க தனியாக. அப்புறம் இன்னும் பேண்ட் எடுக்கலை. நிஷ்வினுக்கும் அஸ்வினுக்கும் பேண்ட் எடுக்கலை. பேண்ட் எடுத்தோம், அது ஆஃபர் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அதை வச்சுட்டு வந்துட்டோம். அது வந்து 800 ருபீஸ் போட்டிருந்துச்சு, 400க்கு தரதாக சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் அப்படின்னு நினச்சி நான் எடுத்தேன். அப்புறம் ஆஃபர் இல்லாதனால அதை வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டைம் அவங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அசிதாக்கு எடுக்கல. அசிதாக்கும் அவங்க 2 பேருக்கும் எடுத்துகிட்டு அவளை கூட்டு போய் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவளை கூட்டு போய் எடுக்கும்போது அவங்க பேண்ட் எடுத்துருவாங்க. ஸோ ஓவரால் ஓரளவுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. பொங்கலுக்கு தான் இப்போ இந்த ஷாப்பிங் வந்து பொங்கலுக்கு அவங்க போட்டுக்கணும், அதுக்காக தான். ஸோ எங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் ஷாப் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஆளுக்கே இப்போ கணக்கு போட்டது. இப்போ நான் ஏன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறேன்னா, கணக்கு பண்ணேன் என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எவ்வளோ வந்துச்சு, எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்ட்டு. என் ஹஸ்பண்டுக்கு 2 ஷர்ட்டு 3 டிஷர்ட் எல்லாமே சேர்த்து 1700 வந்துச்சு. எனக்கு வந்து அந்த 2 டாப்பு அப்புறம் அந்த பேண்ட், இன்னொரு கவுன் மாதிரி போட்டு காமிச்ச ஒரு ஆஷ் கலர். ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து 1200 வந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்புறம் அவளுக்கு அந்த தோஷிக்கு வந்து அந்த இது வந்து 2000 போட்டிருந்தது. ஆஃபரில் 1000 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க அது. ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் எல்லாருக்குமே, அப்புறம் அந்த குட்டிங்களோட ட்ரெஸ் அதெல்லாமே சேர்த்து எங்களுக்கு 5400 ருபீஸ் வந்திருக்கு. 5432 ருபீஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி ஷாப் பண்ணுவீங்க, டிப்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதை விட சிக்கனமாக எப்படி ஷாப் பண்ணுறதுன்னு ஐடியாஸ் கொடுங்க. என்னால் முடிஞ்ச ஐடியாஸும் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ, பை பை. ஏய் நிவிட், நீ கேளுடா. அவங்களுக்குலாம் எடுத்துருக்கீங்க, எனக்கே எடுக்கலன்னு பெரியப்பாட்டை கேளுடா. என்ன கேட்க முடியல, கேட்பானே நல்லா. அப்பா இருக்காங்கன்ட்டு அப்பாட்ட கேட்கான். அது பாரம்பரிய உடை. பாரம்பரிய உடை. பேண்ட் எடுத்தோம் பிரேமச்சா, நல்லா இருந்துச்சு. ஆஃபர் இல்லைன்ட்டான், அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் பில்லிங் போடும் போது. ஒரு சைடு வந்து ஆஃபர்னு போட்டிருக்கான். இல்ல இப்போ இந்த ஒரு இது மாதிரி இருக்குன்னு வைங்க, 50 போட்டிருக்காங்க வைங்க, நம்ம அது 15 தானே நினைப்போம். இந்த சைடு அதுல நானும் அப்படி நினைக்க மாட்டேன். இருக்கா 2 ரோ இருக்கா, இந்த சைடுல கூட இருக்கும். இந்த 2 ரோக்கு வச்சிருந்தா வச்சிருப்பான். இதுக்கு வேணா இங்க தனியா வைப்போம். அப்ப இது பார்த்தாவே அந்த இதை பார்த்தாவே தெரியும். அந்த பில்டிங் தேவுக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும். வீட்ல இருந்து தேவம் கவிக்கு தான் எது போட்டாலும் நிஷ்வினுக்கு அந்த இதுதான் செக். இது அஸ்வினுக்கு. நிஷ்க்கு கியூட்டா போட்டா சூப்பரா இருக்கு. இது அஸ்வினுக்கு போட்டா வர மாட்டேங்குது. இது நிஷ்க்கு இதான் இருக்கு. இதான் இருந்துச்சு, இது ஒண்ணுதான் இருந்துச்சு. அது அவங்களுக்கு அந்த கலர் போட்டா. இது அஸ்வினுக்கு பச்சை கலர். அஸ்வினுக்கு